எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தவளையெல்லாம் கழுவி தண்ணியை பிடிச்சிட்டு தான் கோலம் போடணும்னு வந்துட்டேன். நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அவசரமாக கிளம்புறேன். நான் அவசரமாக வேலையை பார்க்குறேன். இதுக்காட்டி கிளம்பல, இப்போதான் வெடிஞ்சிக்குது. குளிச்சுட்டு ஓடி கூடு வாசலாம் துடைக்காத கழுவி தள்ளிட்டு அதை ரெண்டாவது தொடப்பம் போட்டு பெருக்கி தள்ளிட்டு கோலம் போடுறதுக்கு ரெடி பண்ணேன். சரி, அதனால தண்ணி வந்து போச்சு. சரி, தவளையில் அந்த கழுவி தண்ணி பிடிச்சிட்டு கோலம் போடலாமேனு வேலை செய்கிறேன். வாங்கி அந்த மேட்டை ஒன்று எடுத்து போட்டாச்சு. எப்படி போட்டாலும் மண் உள்ளே போகுமா போவாதான்னு தெரியல. மேட்டு அதில் நினச்சி போனாக்கா அதை துடைச்சிட்டு போகலாம். அதுதான் வேற என்ன, அந்த அழுக்கு அந்த கொஞ்சம் சாமி படிச்சுட்டு கிளம்பலான்னு பார்க்குறேன். முடியுமா என்னன்னு தெரியல. சரி பார்க்கலாம், இல்லைன்னா வந்து தான் படைக்கணும். மாற்றி மாற்றி வச்சுட்டு புள்ளி ஒரு பக்கம் இருக்குது, நான் ஒரு பக்கம் இருக்கிறோம். கோலம் நல்லா தான் இருக்குது. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை. வெள்ளிக்கிழமை விளக்கேற்ற மாதிரி கோலம். நடுவு மத்தியில் ரவுண்டு போட்டால் நல்லாயிருக்கும். இல்லைண்ணா ரைட் போட்டாச்சா? கோலம் போகிறதுங்காட்டியுமே லேட் ஆகிட்டு போகுது. எப்போ சாப்பாடு செய்யறது, விளக்கு தட்டு விளக்குறது, சாமி படிக்கிறது. சாயந்தரம் தான் படிக்கணும். பாப்பா முடிஞ்சால் படிக்க வேண்டியதான். மஞ்சள் குங்குமம் வைக்கணும். இன்னும் அந்த அடுப்பில் கோலம் போடு. அடுப்பில் நேற்று மொழிவிட்டல, அதனால நீ தண்ணி தெளிச்சுட்டேன். மேலெல்லாம் தண்ணி தெளிச்சுட்டு கோலத்தை போட்டுடுவோம். எங்கே அப்படி சாணி போட்டு மொழுவுது. சாணி கிடைக்கல, தண்ணி தெளிச்சுட்டேன். கோலத்தை போட்டு விட்டேன். கோலத்தை போட்டு குங்குமம் வச்சு அவ்வளோதான். சரி, ஒரு இது போட்டு ரெண்டு இது வைக்கல. அவ்வளோதான் போகலாம். வைக்கலாம் அடுப்பு. சரி, நேற்று மழுவுன்ட்டு அவன் விட்டாச்சு அடுப்பு. சரி, லைட்டு போடுதுண்ணா. விநாயகருக்கு போட்டு வச்சாச்சு. பல்பு பீஸ் போயிடுது. ஒரு லைட்டு தான் எரியுது. இதில் ஒன்று எரியவே இல்லை. அதனால் ஒன்றை கைட்டி, என்னடா அது இன்றைக்கி தான் பார்த்தாரு, அதனால் இன்றைக்கி கைட்டி போடுறாரு. இப்போ உள்ளே இந்த பல்பை எடுத்து வந்து இப்போ பல்பை போட்டு ஆன் பண்ண போகிறாராம். அம்மா நல்லா பார்க்கவே இல்லை. சரி, இப்போ தான் பார்த்தோம். சரி, அதை பல்பை மாட்டிடும். எரியுதா பாரு. எரியலையா? எரியுதா? ஓ, அந்த எரியுது. இந்த இது போட்டால் தான் தெரியும். எரிஞ்ச மாதிரி தெரியும் எனக்கு. அதனால எரியலன்றேன். நீ
இதுவா? அதான் இது சரி அப்படியே ஏற்று ஆகும். அப்படியே மஞ்சள் கலரில் இருக்குது பாரு. தெரிஞ்சு இது பாரு இப்படியே மஞ்சளாக எரியுதா? இப்போ பாரு சூப்பராக எரியுது பாரு. கலரை மாற்றி போட்ட பிறகு நல்லா தெரியுது. நீல கலர் இப்போ பல்பு போட தெரியல. இந்த பல்பு கிடைக்காதா? நான் இருக்கும் இல்லை வேறு மாதிரியான பல்பு வாங்கி போட்டுக்கலாம். முடிக்கிட்டியா? நாங்கள் சாமி படைக்க சொல்ல தான் போடுவோம், அதனால தாங்க இப்போ பார்த்தோம். பொழுதுக்கு பொழுதுக்கு போடுவோம், சரியாக கவனிக்கல நான். இப்போ சரி சொல்லிட்டாங்க என்ன பூண்டு உரிக்கிறான் சீக்கிரம். சாம்பாருக்கு ஒரு பூண்டு சாப்பிடலாம். ஒரு பூண்டுலாம் கிடையாது, சும்மா ஒரு 4 பண்ணி போடுவாங்க. அது மாதிரி போட்டாங்க சாம்பார். சாம்பார் போடக்கூடாது, பூண்டு வாசனை அடிக்கும். முளையில வந்து உலை காஞ்சி போச்சு, அரிசி போட்டு நான் போய் விலை எடுத்துக்கிறேன். நீ எல்லாத்தையும் அரிசி ரெடி பண்ணி சாம்பார் எப்படி வைக்கிறேன்னு பார்க்குறேன் இன்னைக்கு. சரியா? நான் வரணுமா? முருங்காய் அரிசி தெரியாதா? முருங்காய் அரிசி தெரியும். தண்ணியில் வெறியா வச்சுக்கிறா? ஏன் தண்ணியில் ரெடியாக வச்சுக்கிறேன் தவல்ல. இந்த பேர் இந்த வேலை தீர்த்தியா மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணுறேன். எல்லாத்தையும் செட் பண்ணி 2-3 பூண்டு தான் போடணும். இந்த இது என்ன பண்ணணும்னா மேலே செடிக்கிட்டு தான் போடணும். முருங்காய் தள்ளி போடலாம்ல? போடு. வேவட்டா நம்ம வேலையை பார்த்துட்டு வரேன். உள்ளே போய் வேலை தீர்த்து வச்சுட்டு வரேன். என்ன இப்படியா தீர்த்த முடியாது, இல்லை வெளியே தான் தீர்த்துவோம். உட்காந்து குனிஞ்சலாம் ரொம்ப வேலை முடியாது. அதனால தான் நின்ன பிள்ளைய தீர்த்துருக்கு, அங்கே தீர்த்துருக்கு. சோத்தை வச்சு விட்டு பயிர் வந்துடுது. எங்க என்ன எங்க அங்கே வேலை செய்ய விடல அவரு கூட்டுக்குனே இருந்தால் நான் எங்கிருந்து அங்கே வேலை தடுத்து இங்கே வந்து சாப்பாட்டை செஞ்சுட்டு தான் போய் அங்கே செய்யணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சோறு அதிகமாக வந்து போச்சு. இன்னும் சாம்பார்லாம் அதிகமாக போடக்கூடாது, சும்மா 2 பள்ளி போடுவாங்க. பூண்டு வாசம் அடிக்கும். சரிடா, பயிர் வந்து போச்சு ஓடியா, சாம்பார் சோறு வந்து போச்சு ஓடியான்ற அப்புறம் என்ன பண்ணுறது? அப்புறம் சரி செஞ்சு வச்சுட்டு போயிடும். போனால் தான் அங்கே வேலை ஆகும் எனக்கு. அதை தாலிக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட கடுகு போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா அந்த 4 பள்ளி பூண்டு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிடும் சாம்பாருக்கு. இப்போ வந்து சோட்டை வச்சுட்டு சாம்பார் தாளிச்சு விட்டுட்டு போய் நீ வேலை சேர்த்து தீர்த்துக்கிறாரு. நான் தீர்த்தலை வந்துட்டாங்க வண்டி. சரி தீர்த்திக்கிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ரெடி பண்ணிட்டு வருதுன்னு பார்த்தா சாம்பார்லாம் சரி மேமே அதெல்லாம் முடியாது எனக்கு மறந்து போச்சுன்றாரு. சரி நம்மளே செஞ்சுருவோம். வந்தோம் நம்ம காயெல்லாம் போட்டுக்கோம். அவன்கிட்ட எல்லாத்தையும் போட்டு வதக்கிட வேண்டியதா? நீ அரிசி வைக்கிற காயெல்லாம் முருங்காய் கத்திரிக்காய் முருங்காவும் மாங்காய் மட்டும் அப்புறம் போட்டுக்கோம். போடு. அவ்வளோதான். சாமி படைக்க போறியா? மஞ்சள் வச்சு படைக்கிற வேலை தான். சாப்பாடுலாம் பொங்கல் சாதம்லாம் கிடையாது. இன்றைக்கி சாம்பார் சாதம் படைக்க போகிறேன். நான் வீட்டை எது செய்யணும் அதை வச்சு படிச்ச வேண்டியதா? காரக்குழம்பு வச்சா காரக்குழம்பு, மீன் குழம்பு வச்சா மீன் குழம்பு கூட வச்சு படைப்பேன். ஏன்னா எங்கள் குலதெய்வம் அங்காளம்மா. அதுக்கு முன்னே எங்கள் பங்காளி வீட்டுலாம் அதை வச்சு படைப்பாங்க. நான் இங்கே வந்து நான் மீன் குழம்பு வச்சு படைக்கிறது கிடையாது. வச்சா காரக்குழம்பு இல்லைன்னா சாம்பார், சாம்பார், பொங்கல் சாதம் அப்படிதான் வச்சு படைக்கிறது. மீன் குழம்பு வச்சு படைக்கிறது கிடையாது. நல்ல புல் ஊற்றுறாங்க பாரு, அதுக்கு மட்டும்தான் காய் வேறது மீன் குழம்பு அதை வச்சு படைப்பேன். மற்ற நேரத்தில் வெள்ளிக்கிழமை வச்சு படைக்கிறது கிடையாது.
வச்சிட்டியா போட்டு வச்சிட்டியா? ம் மஞ்சள் வைக்கிறேன். ஞாபகமா குங்குமம் வைக்கிறதுக்கு மறந்துடுறேன் நான். அப்போ பார்த்தாலும் வச்சுப்புட்டு நீ கம்முன்னு விட்டுடுற. மஞ்சள் 2 டப்பையும் கையில் இருக்கணும். ஒன்னே இந்த தான் வைக்க முடியும். 2 தான் கையில் இருக்குது. நான் அப்படியே வச்சு நான் கட்டி ஞாபகம் மறந்து ஓடி போகுது. விட்டுடுறேன். அப்படியே குங்குமம் மஞ்சளோட நிற்கிது சாமி. படத்துக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு கழுவிட்டு தொடச்சிட்டு தான் வெள்ளிக்கிழமை சாமி படைக்கணும். எல்லா தெய்வமும் ஒரு அந்த அம்மா எத்தி அம்மா பாரு அந்த காலம்ல. அதனால இவங்களை நான் நடுவுட்லேயே வச்சுக்கிறேன். எல்லா தெய்வத்தையும் அந்த பெண் சாமியில் எல்லாத்தையும் என்ன மாரி ஒரு சாமி தவிர இருக்குது நடுவில். அதனால நான் இதை எடுத்து இடைய போடல. காலண்டரா இருக்கட்டும் இரு எதாக இருந்தாலும் நல்லா இருக்குதுல்ல அழகாக பார்க்குறதுக்கு. அது எதாவது உள்ளே வச்சுக்கிறேன். இது இங்கே எல்லாத்தையும் வச்சுட்டேன். எடுத்து போய் நிறுத்தி பூவெல்லாம் வச்சாது. பூ வச்சு நம்ம செடியிலே போட்டு வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வைக்கல. ஏன் வைக்கலன்னா மீன் வச்சுருந்தேன். ஆமாம் அதனால செடி மேலே போட்டு வச்சுட்டேன். நான் பூவை கொஞ்சம் வழக்கமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்று நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குதா? பூ நல்லா தான் இருக்குது. அதெல்லாம் அதில் சாம்பிராணி வத்தி வைப்போம். சாம்பிராணி வத்தி கற்பூரம். அப்படியே சொல்லு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாங்கள் நினச்சதெல்லாம் கரெக்டாக நம்ம பிள்ளைகள்லாம் வந்து ஒன்றா சேர்ந்துருத்துங்க எங்கிட்ட. நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எடுத்து சாமி படைக்க வெள்ளிக்கிழமை சாமி திருப்தியாக படிச்சுட்டு இன்னைக்கு ஏன் ஏறி வேலைக்கு கிளம்பிட்டேன். ஆமாம் இன்னைக்கு அவ்வளோதான். இன்னைக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டிஆர்சி கிருஷ்ணா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் தண்ணி எல்லாம் ஊற்றிக்கின்னு சாப்பாடு எடுத்து கிளம்புறேன்.